ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் கொலோசர் நிருபம் 1 அதிகாரம் 27 திருவசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னவென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறார். அது என்ன ரகசியம் அப்படின்னா, இயேசு நமக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லிடலாம். ஆனா மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே இருக்கிறார். ஒரு மகிமையின் நம்பிக்கையில வேறு விதமான பல நம்பிக்கைகள் இருக்கு. ஆனா அந்த மகிமையின் நம்பிக்கை தான் இயேசு. இந்த இயேசு நமக்குள்ள இருப்பதை, ஒரு மகிமையின் நம்பிக்கையாக இருப்பதை தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானார். காரணம், எல்லாருக்கும் அது விளங்காது. இயேசு தம்முடைய சீஷர்கள் 12 பேரோட அவர் ஒரு இடத்துல தனித்திருக்கும் பொழுது பேதுருவை பார்த்து கேட்கிறார், எல்லாரும் என்ன யாருன்னு சொல்றாங்க? அப்ப நிறைய சொன்னாங்க. பேதுருகிட்ட கேட்கிற, நீ என்ன யாருன்னு சொல்ற? போனே சொல்றா, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, ஜீவனுள்ள வார்த்தை இடத்துல தான் இருக்கிறது. ஏசு அவனை அப்ரிஷியேட் பண்ற, சரியா சொன்னப்பா, இது மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுத்தல, கர்த்தரே உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த காலை வேளையில் பரிசுத்தவான்களுக்கு தேவன் சொல்லிக் கொடுக்க விரும்புகிற அந்த காரியத்தினுடைய மேன்மை என்னவென்றால், நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லை. இயேசு என் கூட இருக்கிறார், அது இருக்கும். இயேசு என்ன வழி நடத்துவார், அது இருக்கும். ஆனா நெருக்கடி வரட்டும், ஒரு பிரச்சனை வரட்டும், ஒரு போராட்டம் வரட்டும், அந்த நம்பிக்கைலாம் போயிடும். இயேசு என் கூட இருக்கிறார்ன்ற நம்பிக்கை போயிடும். இயேசு என்ன வழி நடத்துறார்ன்ற நம்பிக்கை போயிடும். நான் இதுக்கு ரெமெடி யாரை பார்க்க அப்படின்னு தேடும். அப்ப தேவனாகி கர்த்தர் நமக்குள்ளே ஒரு மகிமையின் நம்பிக்கை. காரணம், உலகத்தை ஜெயித்தவர் நம்மையும் ஜெயிக்க பண்ணுகிறார். உலகத்தில் இழந்ததான மகிமைக்குரிய வாழ்வை நமக்கு திரும்ப கொடுத்து ஒரு மகிமையான வாழ்க்கைக்குள் மகிமையை நமக்குள்ளே அளித்து அந்த நம்பிக்கை நமக்குள்ளே வளர விடுகிறார். பவுல் அந்த நம்பிக்கையில் வளர்ந்து தேறியிருந்தார். அதனால தான் கொலோசியருக்கு சொல்லும்போது சொல்றார், இந்த நம்பிக்கையை தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படுத்த சித்தமானார். அவர் இந்த மகிமை நம்பிக்கை குறித்து பல இடங்களில் அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய டெஸ்டினேஷன், நம்முடைய நோக்கம், நம்முடைய காரியம் இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள் அல்ல. தேவனோடு கூட யுகாயுகமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை குறித்து தான் இந்த பரிசுத்தவான்களுக்குள்ள இயேசு அந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனோடும் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு உபத்திரவம் உண்டு, போராட்டம் உண்டு. அவைகளை ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த மகிமையான இயேசு நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவனை வெற்றி சிறக்க வேண்டும் என்றால் இந்த மகிமையின் நம்பிக்கையான இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். பல நேரங்களில் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரை அறிந்திருக்கிறோம்,
கர்த்தரை தேடுகிறோம் என்றெல்லாம் சொல்லுவோம். ஆனா நம்பிக்கை இருக்காது. கர்த்தர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆமா எனக்கு தெரியும், அவர் நம்ம கூட தான் இருக்கார், இருந்தா எனக்கே அப்படி நடக்குது. நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா, நியாயாதிபதி புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல கிதியோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த கிதியோன்ட்டு ஒரு தேவ தூதனானவர் பேசுறார். அப்ப இவன் சொல்றான், ஆமா நடந்துச்சு, இங்க நடந்துச்சு, இப்ப எங்க எங்களை கைவிட்டார்ல, நாங்க கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கோம் அப்படின்னு சொல்றான். அப்ப கர்த்தர் அவனை பார்த்துதான் சொல்றாரு, உனக்கு இருக்கிற பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவன் நான் அல்லவா. அப்போ உடனே உடனே நம்பல. நீதான் என்னுடைய தேவன் அப்படின்னா எனக்கு 2 அடையாளம் வேணும். அதையும் செஞ்சார். இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் யுத்தத்துக்கு போக நம்பிக்கை இல்லை அவனுக்கு. அப்ப கிதியோன்ட்ட ராத்திரி கிதியோனுடைய வேலைக்கார ஒருத்தன் கூட கூட்டிட்டு அந்த பாளையத்துக்கு போய் பார்த்துட்டு வருவோம். அப்ப அந்த பாளையத்துக்கு போனா ஒருத்தன் சொப்பனை கண்டு சொல்றான், ஏய் நான் ராத்திரி தூங்கிட்டு இருந்தேன் பார்த்துக்கோ, எனக்கு இப்படி ஒரு சொப்பனம் வந்துச்சு, இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை பார்த்தா கண்டிப்பா கர்த்தர் நம்மெல்லாம் கிதியோனுடைய கையில ஒப்பு கொடுத்துட்டார், அதான் தெரியுது அப்படி நம்ம சொல்லி முடிச்சுட்டான். அவ்வளவுதான், கிதியோனுக்கு சொல்லவா வேணும். அப்புறம் தான் அவனுக்குள்ள நம்பிக்கை துளிர் விடுகிறது. என்ன ஆண்டவர் சொன்னாரு, போய் யுத்தம் பண்ண சொன்னாரு, நல்லா தின்பண்டங்களை வாங்குங்க, தீவட்டி ஏத்துங்க, பானையில் தின்பண்டத்தை வச்சு சாப்பிடுங்க, நல்லா தின்பண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பானையை தூக்கி போட்டு உடைச்சு இத பந்தத்தை ஏத்தி தீபத்தை ஏத்திட்டு பந்தத்தை கையில பிடிச்சிட்டு பட்டயத்தை ஒரு கையில பிடிச்சிட்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் இதென்ன சொன்னாரு, அவர்கள் விட்டுண்டு மடிந்து போனார்கள். இந்த நம்பிக்கை, அதாவது கர்த்தர் கூட இருக்காரு, எனக்கு ஒரு வெற்றியை தர ஒரு வல்லவர் என்கிற நம்பிக்கை வேண்டும். இந்த நம்பிக்கை சாதாரண நம்பிக்கை இல்லை, க்ளோரியஸ் ஃபெய்த். இந்த நம்பிக்கை தான் இந்த காலை வேளையில் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வைத்திருக்கிறார். அதை மறந்துடாம கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்குத்தான் இந்த வேத வசனம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அதனால் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஒரு மகிமையின் தேவனுடைய மகிமையின் நம்பிக்கை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள். மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆமென்.